தமிழக வெற்றி கழகத்தோட தலைமை அலுவலகத்தில் வந்துட்டு இவ்வளோ பெரிய ஒரு துக்க செயல் நடந்த ஒரு தருணத்தில் நம்ம ஆஃபீஸில் இப்படி மாலை போட்டு ஒரு வாகனத்தை நிறுத்தியிருக்காங்களே, இதை பார்க்கும் போது மற்றவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? கரூர்ல நடந்த இன்சிடென்ட்ல கிட்டத்தட்ட 41 நபர்கள் இறந்து இருக்கிறாங்க. ஆனா இப்ப வரைக்கும் தாவேகாவினுடைய நிர்வாகிகள் யாருமே போயிட்டு கரூர்ல இருக்கக்கூடிய மக்களை சந்திக்கவோ இல்லாட்டி அவங்களுடைய குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லவோ இல்ல. ஒரு பக்கம் ஆதவ் அர்ஜுனா கரூர்ல இருக்கிற மக்களை சந்திக்க போக சொன்னா டெல்லிக்கு கிளம்பி போயிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் அங்க இருக்கக்கூடிய மக்கள் இழப்புல இருக்கக்கூடிய நேரத்துல தாவேகாவினுடைய நிர்வாக அலுவலகத்துல அவங்களுடைய பஸ்ஸுக்கு அவங்களுடைய காருக்கு எல்லாம் ஆயுத பூஜை கொண்டாடிட்டு இருந்திருக்காங்க. இதை பாக்குற எல்லா நபர்களுக்குமே ஒரு விதமான கோபம் வரும். என்னடா மக்கள் இங்க இறந்து போய் கிடக்குறாங்க, அவங்க வீட்டுல யாருமே ஆயுத பூஜை கொண்டாடல, ஆனா இத்தனை நபர்களுடைய கொலைக்கு காரணமா இருக்கிற நீங்க இந்த ஒரு விஷயமுமே நடக்காத மாதிரி ஆயுத பூஜை கொண்டாடிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாம கோவப்படல. தாவேகா கட்சியில இருக்கக்கூடிய ஒருத்தரே கோவப்பட்டு ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருக்கிறாரு. அவருடைய ஐடியா போய் பாத்தீங்கன்னா அவருமே தாவேகாக்கு ஆதரவா நிறைய பதிவுகள் போட்டுட்டு இருந்திருக்கிறாரு. ஆனா இந்த நிலையில இதுதான் உண்மை, இதுதான் கரெக்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தாவேகாக்கு எதிராக இந்த ஒரு பதிவை போட்டு இதை நம்ம திருத்திக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இவருடைய பதிவுக்கு கீழே போயிட்டு அங்க இருக்கக்கூடிய தாவேகாவினுடைய ஆதரவாளர்கள் இவரை போயிட்டு ஒரு தற்கூரின்னு சொல்லிட்டும் இவரு திமுக கிட்ட 200 ரூபாய் வாங்கிட்டு தான் இந்த பதிவை போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டும் பேசியிருக்கிறாங்க. தாவேகாவை யார் எதிர்த்து பேசினாலும் அவங்க திமுக கிட்ட 200 ரூபாய் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மனநிலையை நீங்க எப்படி பாக்குறீங்கன்றதை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.